இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத. திருப்பாடல் 23 அதிகாரம் 2 எடுத்து வச்சு பாருங்களேன். பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அழகான வார்த்தைங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பசுமையாக இருக்கான், நல்லா இளைப்பாறுதலோடு நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கான், அமைதியான ஒரு வழிநடத்தலோடு நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே ட்ரையாக தான் பிரதர் இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாமே அப்படி அப்படியே போயிட்டுருக்கு. நாங்களும் ஓடிட்டுருக்கோம், அவ்வளோதான். எப்போ நாங்கள் ஜெயிப்போனே தெரியல. போராட்டம் வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான சூழ்நிலை எதிர்கொண்டாலும் ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, எங்களை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜெபித்து தான் பிரதர் நான் பண்ணுறேன். ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும், நாங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், இல்லை போகிற வேலையாக இருக்கட்டும், வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதான்னு சொல்லி நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாள் ஜெபிச்சுட்டு தான் பிரதர் போகிறேன். ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் முழுமையான விசுவாசம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றது. மகளே மகனே கலங்காத. நீ குழம்பி இருக்கலோ. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தவங்கள பார்த்து 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 நம்ம வாழ்க்கை அப்படியே நின்றுடுச்சுல. அவங்கள பார்க்காம இருந்தால் நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க பார்க்குறோம், அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, அவங்க எப்படி வாழ்க்கையில் முன்னேறாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து 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 காலங்களும் ஓடிச்சு, வருடங்களும் ஓடிச்சு, நம்ம அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். யாரையும் பார்க்காதுங்க. நான் சொல்கிறது ஒரு விஷயம் தான். அடுத்தவங்களை பார்க்கவே போகிறது இல்லை. தேவையில்லை, எதுக்கு பார்க்கணும்? அவங்க வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. நமக்கு தேவையான விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் வாழ்க்கையை நோக்கி ஓட போகிறோம். நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்த போகின்றார். மகளே மகனே, நீ மாற்றக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயம் எடுத்து போட்டால் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது கோபம். பிரதர் எனக்கு கண்ணா அப்படின்னா கோவம் வரும் பிரதர். அந்த கோவம் வந்துருச்சுன்னா அவள் தான் நானாகவே இருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே, ஐயோ நிதானமாக இருந்திருக்கலாம் போல இருக்கே, வார்த்தையை விட்டுடுமேன்னு சொல்லி அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். முதலாவது உங்ககிட்ட இருக்கிற அந்த கோவத்தை எடுத்து போட்டாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவரே, நானும் உன் தகப்பன், நான் ஒரு போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீர் என் பிள்ளை, நான் உன்னை அமர்ந்த தண்ணீரிடையே நடத்துவேன், பசுமையான ஆசீர்வாதங்களை அனுப்புவேன், மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நிதானமாக யோசிச்சு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிச்சாலே போதுங்க. நல்ல சிந்தனைகள் இருந்தாலே போதும்ல. இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே புனித வாரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவருக்காகவே ஜெபங்கள் எடுக்க போகிறோம், இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை விட்டாலே போதும்ல. நம்மளை பரிசுத்தப்படுது. நமக்காக மறுத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாள் அவரை சிலுவையில் அறைய போகிறாங்களோ, மீண்டும் அவர் உயிர் தெழுவார், பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்காக பாடுபட்டார்ல, நமக்காக சில பல துன்பங்கள், வலிகள், வேதனைகள். யாருக்காக? இல்லை நமக்காக. நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுதான் இன்றைய நாள் கேள்வி. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ செஞ்சிட்டாரு, நம்ம அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? நிச்சயமாக நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாதவருக்கு முதலாவது உதவி செய்யுங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, கூட இருக்க உறவுகளை சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் வாய் வார்த்தையெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்குதுல்ல. எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம், சமாதானமாக இருந்தோம், ஆனால் இப்போது அங்கங்கே சதுரி இருக்குல்ல. வேணாம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நீரே நல்ல தகப்பனாக இருந்து எங்கள் வாழ்க்கையை மென்மைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா கிட்ட ஜெபியுங்கள். முழு மனசோட முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது நிச்சயமாய் பலுகி பெருகி கொடுக்க போகின்றார். என்னதுமா பண்ணோம்? ஜெபிக்கணும். ஆண்டவர் உற்று நோக்கி பாருங்கள். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற போகின்றது. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, என் மெய்ப்பராக இருந்து எங்களை அதிகமாய் நேசிக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உமக்கு சொந்தமானவனாய் இருக்கும்படி நீர் எங்களை தேர்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் எல்லா பகுதிகளையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டிருக்க
இருக்கின்றீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. உம்முடைய ஆசீர்வாதமான புல்லுள்ள இடங்களில் எங்களை நடத்துங்க ராஜா. எங்களை சுற்றிலும் இருக்கும் குழப்பங்களை அமைதிப்படுத்துங்கப்பா. அமர்ந்த தண்ணீர்களிடையே எங்களை நடத்துங்க ராஜா. நீர் உம்முடைய இரத்தத்தினால் கிரியை பண்ணி உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே. எல்லா தீங்கான தாக்குதலிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்க்கையை சமாதானப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. உம்முடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தத்திற்கு சந்தோஷமாய் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செழிப்பற்று விளங்க செய்ய வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபத்தை ஏறெடுக்கின்றன ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் குலத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலை ஏற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.